போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, ஊரை சுத்தி பார்க்கணும்னு உல்லாசமா போனா, அண்ணன் கூட போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, ஒரே ஒரு பொண்ணு அவ அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் போயங்க. ஒரே ஒரு பொண்ணு அவ அப்பாவுக்கு கண்ணு, செல்லமான தாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் போயங்க. சீகிரம் ராஜா கையில் சிக்கி சின்ன வினமானாலே, தினாலடி தினா ஜாலியாக போனா, சீகேமுக்கு போனா சீரழிந்து போனா. தினாலடி தினா ஜாலியாக போனா, சீகேமுக்கு போனா சீரழிந்து போனா. ஆசைப்பட்ட அழகான சாரு அப்பாவுக்கே துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு. அரியணைக்கு ஆசைப்பட்ட அழகான சாரு அப்பாவுக்கே துரோகம் பண்ண துணிஞ்சே புட்டாரு. ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்தே புட்டாரு. மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு. ஆண்டவரின் சித்தத்தையும் மறந்தே புட்டாரு. மனுஷனுக்கு பின்னே போக முடிவு பண்ணிட்டாரு. ஆயுசையும் இழந்தாரு, அதோ கதியானாரே. கொண்டையடி கொண்டை அப்சலோமின் கொண்டை, தொங்குதடி கொண்டை கர்வாலி மர தண்டை. கொண்டையடி கொண்டை அப்சலோமின் கொண்டை, தொங்குதடி கொண்டை கர்வாலி மர தண்டை. விசுவாசிகளுக்கும் நம்முடைய பள்ளம்பேடு கிராம மக்களுக்கும் நான் ஆண்டவரும் அழைச்சு வருகிறேன். ஒரு பெரிய ஒரு முயற்சி. 5 நாட்கள் பிள்ளைகளுக்கும் பாடத்தை சொல்லி அவர்களை பாடல் பயிற்சியும் நாடக பயிற்சியும் கொடுப்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படி கடினமான சூழ்நிலையில டீச்சர்ஸ், அதாவது விசுவாசிகள், குறிப்பான டைரக்டர், போதகர் மிக மிக சிரமத்தோடும் ஜபத்தோடும் நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை மட்டுமே. ஏன் அந்த தலைப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், மனிதன் கடவுளை மகிமைப்படுத்த படைக்கப்பட்டான். அப்படியானால் ஏன் மனிதர்கள் கடவுளை மகிமைப்படுத்த முடியவில்லை? மகிமைப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளை மகிமைப்படுத்த மனிதனை கடவுள் படைத்த போதிலும் மனிதன் கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. ஏன்? ஒரு பொதுவாகவே நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் மதிக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன் என்றால் கடவுளை அறிந்து கொள்வதற்காக. நான் ஏன் மறிக்கிறேன் என்றால் கடவுளோடு சேருவதற்காக. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் ஏன் பிறக்கிறான்? கடவுளை அறிவதற்காக. அவன் ஏன் மறிக்கிறான்? கடவுளோடு சேர்வதற்காக. கடவுளை அறியாமல் கடவுளோடு மனிதன் சேர முடியாது. அப்ப கடவுளை ஏன் மனிதன் அறிய வேண்டும்? மனிதன் கடவுளை அறிய முடியாத நிலையில் இருப்பதினால் மனிதன் கடவுளை அறிய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பொதுவாகவே நம்முடைய படைப்பின் உண்மை நிலையை நாம் பார்ப்போமானால், ஒரு உயிருள்ள தாவரங்கள், உயிருள்ள ஒரு ஆட்டையும் மாட்டையும் புரிந்து கொள்ள முடியாது. தாவரத்துக்கும் உயிர் இருக்கிறது, ஆடு மாடுகளுக்கும் உயிர் இருக்கிறது. உயிருள்ள ஒரு செடியும்
கொடியும் உயிருள்ள ஒரு ஆட்டை புரிந்து கொள்ள முடியாது. காரணம், செடிக்கு அறிவில்லை, ஆட்டுக்கு அறிவு இருக்கிறது. ஒரு ஆடும் மாடும் மனிதனை புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு இருக்கிறது. மனிதன் தேவ தூதர்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்? மனிதனை காட்டிலும் தேவ தூதர்கள் அறிவிலே சிறந்தவர்களாக சிறப்பாக படைக்கப்பட்டார்கள். தேவ தூதர்கள் கடவுளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு படைப்பு இருக்கிறது, அது தேவ தூதர்கள். தேவ தூதர்களாலேயே, பாவம் செய்யாத தேவ தூதர்களாலேயே கடவுளை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது என்றால், பாவம் செய்த மனிதர்கள் கடவுளை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு காலம் பாவ மனிதன் பரிசுத்த கடவுளை அறிந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆதலால் அவன் கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. அப்படியானால் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு என்ன வழி? இந்த வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. அப்படி என்றால் பிதாவை மகிமைப்படுத்த முடியாது. பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு இயேசு தேவை. அவன் இயேசுவினிடத்தில் வர வேண்டும். இயேசுவின் வழியாக தன்னை படைத்த தெய்வத்தை அவனால வணங்க முடியும். மனிதன் ஒரு உயிருள்ள ஒரு நாக்கு பூச்சை கூட உருவாக்க முடியாது. ஆனால் டசன் கணக்கில் கடவுளை உருவாக்குகிறான். ஒரு மனிதனால உயிருள்ள ஒன்றையும் அவனால் உருவாக்க முடியாது. ஆனா 1000 கணக்கான கடவுளை அவன் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இவனை உருவாக்கின கடவுளை இவன் உருவாக்கி அதற்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் பயத்தையும் மரியாதையும் இவன் உருவாக்கின கடவுளுக்கு கொடுக்கிறான். ஆதலால் இயேசு இப்படிப்பட்ட மாபெரும் பாவிகளாகிய நமக்காக, நம்மை படைத்த தெய்வத்தை நமக்கு காட்டும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஏன் மரித்தார்? ஏன் மரித்தார்? உங்களுக்கும் எனக்கும் ஒன்று மாத்திரம் செய்ய சக்தி உண்டு. உங்களுக்கும் எனக்கும் ஒன்று மாத்திரம் செய்ய விருப்பம் உண்டு. அது என்னவென்றால் பாவம் மாத்திரமே. நமக்கு பாவம் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு மனிதனை கேட்டால் அவன் பரிசுத்தத்தை விரும்பினாலும் அவன் பாவத்தை மட்டுமே செய்வான். விரும்புகிறதை அவனால் செய்ய முடியாது. விரும்பாததையே செய்வான். அவன் செய்வது அவனுக்கு பிடிக்காது. அவன் செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு பெருதான் பாவி. இப்படிப்பட்ட பாவியாகிய அதிபத்தனத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க அடுத்ததாக ராஜா இருக்கிற சிலை இந்த சாத்ரா யாரும் அணைய மாட்டாங்க ராஜா. அப்படியா? அவர்கள் எல்லாரையும் இங்கு வர சொல்லு. ராஜா, இவர்கள் தான் நீங்கள் நிலைநிறுத்தின சிலையை வணங்க மாட்டாங்க என்று சொன்னார்கள். நான் சொல்லும் போது நீங்கள் எல்லோரும் நான் நிறுவின சிலையை வணங்க வேண்டும். வணங்குங்கள். ஆட்சி காலத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 பேர் உண்மையான தேவனை வணங்கினபடியால் அவர்கள் 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட சூளை நெருப்பில் போட்ட பொழுதிலும் அவர்கள் ஆடையாகிலும் அவர்களது முடியாகிலும் கருவில்லை. ஆகவே அவர்களது தெய்வமே உண்மையான தெய்வம் என்று நேபுகாத்நேச்சார் அவர் தேசத்துக்கெல்லாம் அறிவித்தார். அடுத்தபடியாக நேபுகாத்நேச்சார் மரித்து தரியு ராஜா ஆட்சியின் காலத்தில் தானியேலுக்கு வணங்காம அவங்க தேவத்தை வணங்குறாங்க ராஜா. அப்படியா? யாரா இருந்தாலும் பரவாயில்லை, அவனையும் கூட்டி வாருங்கள். சிங்கக்கேபியில் போட வேண்டும்.
கடவுள் படைத்த நோக்கம் அவர் மகிமைப்படும்படி அவருடைய மகிமைக்கென்று தந்த குமாரனை கல்வாரி சிலுவையில ஒப்புக் கொடுத்தார். அவரை விசுவாசியுங்கள். அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். ஆனால் நான் மனிதனாய் படைத்த நோக்கம் நிறைவேறும். நான் கடவுளை அறிவேன். நான் மரித்த பிறகு கடவுளோடு செய்வேன். இல்லாவிட்டால் நீங்கள் கடவுளை அறியாமல் மரித்தீர்கள் என்றால் உங்கள் நரகத்திலே போய் செய்வீர்கள். உங்களுக்கு நரகம் வேண்டுமா, மோட்சம் வேண்டுமா? இது ரெண்டும் தீர்மானிக்கிற இடையில கடவுள் அன்புள்ளவராக நிற்கிறார். அவர் அறிந்து கொள்வதற்கு அந்த குமாரனுடைய சிலுவையை கொடுத்திருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்த்து என் பாவத்திற்காக இயேசு மரித்தார் என்று யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் பாவங்கள் எல்லாம் அவர் கழுவை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ள கடவுளாக இருக்கிறார். கூப்பிட்டாவே என் பேரு ஆர்கா, என் பையன் பேரு ஈசா. ஈசாக்கு ஈசாவை பலி கொடுக்க சொன்னாரு. அப்போ எங்களோட வேலைக்காரங்க உங்களோட வேலைக்காரங்க சண்டை வந்துடுச்சு. அதனால லோத்து பண்ண சோதம் குமாருக்கு போயிட்டாரு. அப்ப அந்த ஊர்ல பெரும் பாவம் நடந்துச்சு. அந்த ஊரை அழிக்க பாருங்க ஏசப்பா என்கிட்ட சொன்னாரு. அவர் வந்து ஜெபம் பண்ண பணக்காரன் அங்க பலிஸ்கருக்கு போய் எங்க அப்பா வீட்டுல சொன்னாரு. அவங்க மூடிட்டாங்க. திரும்ப வெட்டிட்டாங்க. செஞ்சேன் எங்க அப்பா வச்சு பேர வச்சேன். அப்ப கடவுள் வந்து 100 மாசம் கொடுத்துற பாவத்தை நான் திருடிட்டேன். அதனால எங்க அண்ணன் ரொம்ப கோவப்பட்டாரு. அதனால எங்க அம்மா என் கை சொன்னாங்க, நீங்க மாமா ஊருக்கு போயிடுன்னு. நான் போனேன். போற வயல எரிட்டுருச்சு. இருட்டுனே நான் ஒரு பால் மேல தூங்கிட்டேன். நாள் 2 யோசுவா தளபதியாக. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:30-31. நாள் 3 யோசேப்பு தலைவனாக. டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 டியாலோ. கொரோனாவும் போயாச்சு, சிபிஎஸும் வந்தாச்சு. கொரோனாவும் போயாச்சு, சிபிஎஸும் வந்தாச்சு. எனக்கு கிடைச்ச சான்ஸ் ஏசப்பா தந்த சான்ஸ். எனக்கு கிடைச்ச சான்ஸ் ஏசப்பா தந்த சான்ஸ். டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 டியாலோ, டிங்கிரி 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 டியாலோ. யோலல 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 யோலல. அடுத்தபடியாக பிரேமர் நம்பிக்கையில ஒரு ஸ்பீச்.
பாசுமணி ஊசினுருவிக்க வந்தவங்க எச்சு சண்டை கதையை கொஞ்சம் கேட்க வந்தவங்க நாங்க யாருங்க நாங்க யாருங்க நாங்க யாருங்க குருவிக்காருங்க. ஆமா சாமியா, நீ படிக்கலன்னு எனக்காவது வருத்தப்பட்டுக்கிறியா? இல்ல சாமியா. ஏன் சாமியா? நான் பச்சிருந்தா ஒருத்தா அடிமேன்ற சாமியா. அடிமேன்னா அந்த காலத்துலன்னா மோசை வாழ்ந்த காலத்துல சாமி அங்க பாக்குறா சாமியா. மோசே நான் உன் தேவன், பயப்படாதே. நீ இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வா. என் சகோதரனையும் அனுப்பி வைக்கிறேன், நானும் உனக்கு துணையா இருப்பேன். சரி அரசே, உங்களை பாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அரசே. யார் அவன்? வளச்சல். யார் நீ? நான் அதெல்லாம் அனுப்ப முடியாது. என் தேவனுடைய மகிமை பார்க்கலாம், போ. நம்ம ஊர்ல இருக்க எல்லா தண்ணியும் ரத்தமா மாறிடுச்சு. அப்படியா? சரி பார்க்கலாம், நீ போ. அரசே அரசே, நம்ம ஊரை தவளைங்கள் சூழ்ந்துச்சு அரசே. இருக்கட்டும், போ. அரசே அரசே, நம்ம ஊர் ஃபுல்லா தேன்கள் சூழ்ந்துருச்சு அரசே. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அரசே அரசே, நம்ம ஊர் ஃபுல்லா வண்டுகள் சூழ்ந்துருச்சு அரசே. சரி, நான் அவரை ஆலோசனைக்கு கூப்பிடுறேன், நீ போ. அரசே அரசே, நம்ம ஆடி மாடெல்லாம் செத்து போயிடுது அரசே. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அரசே அரசே, நம்ம ஊர்ல இருக்கிற அனைவருக்கும் கொப்பளம் வந்துருச்சு அரசே. அப்படியா? சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அரசே அரசே, நம்ம ஊர் ஃபுல்லா இருக்கட்டும், நீ போ. அரசே அரசே, நம்ம ஊர் ஃபுல்லா வெட்டி கிளிகள் சூழ்ந்துருச்சு அரசே. அரசே அரசே, நம்ம ஊர் ஃபுல்லா காரிருள் சூழ்ந்துருச்சு அரசே. ஒருவேளை அழைப்பு இருக்கலாமோ? சரி, நீ போ. அரசே அரசே, அந்த காரிருள் 3 நாள் நீடிக்குது அரசே. சாமி சாமி, நித்து சாமி. நான் சாமி, நான் சாமி, இந்த ராஜா மோசமா இருக்காரு. அவரெல்லாம் நம்ம மோடி மாதிரி செய்யறன்னு செய்ய மாட்டான். அப்படியா சாமி? ஆமா சாமி. நான் சாமி திரும்பி அங்க பாக்குற நம்ம பின்னாடி பாத்துக்கலாம், நீ போ. மட்டுமே 1:10:31 நம்மளாம் இனிமேட்டு அவங்க தேவனை வணங்கணும் சாமியா. அவருடைய தலைமையில் அவர்கள் எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அத்துவிதமாக அந்த செங்கடலை கடந்து அநேக தடைகளை கடந்து அவர்கள் கானான் தேசத்தை அடைந்தார். Oh lamba, oh lamba, lamba hoy. Oh lamba, oh lamba, oh lamba, lamba hoy. Oh lamba, oh lamba, oh lamba, lamba hoy. Oh lamba, oh lamba, oh lamba, lamba hoy. Kumbaya, kumba, kumba, kumbaya, kumba, kumba, kumbaya, kumba, kumba hoy, hoy, hoy. Kumbaya, kumba, kumba, kumbaya, kumba, kumba, kumbaya, kumba, kumba hoy.
அது என்ன தானம்? அது கண்தானம்மா இல்ல ரத்த தானம்மா? தானம் தானம் அது என்ன தானம்? கண்தானம்மா இல்ல ரத்த தானம்மா? அன்னதானம் கொடுக்கலாம், ரத்த தானம் கொடுக்கலாம், சமாதானம் கொடுக்க முடியுமா? அன்னதானம் கொடுக்கலாம், ரத்த தானம் கொடுக்கலாம், சமாதானம் கொடுக்க முடியுமா? உன்னால் சமாதானம் கொடுக்க முடியுமா? ஓ லம்பா ஓ லம்பா ஓ லம்பா லம்பா போய், ஓ லம்பா ஓ லம்பா ஓ லம்பா லம்பா போய். Olamba, 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 lamba hoy. Olamba, 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 lamba hoy. Tayari, 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 hoy. சமாதானம் தருபவர் இயேசுவே, அவர் தரும் சமாதானம் பெரியதே. சமாதானம் தருபவர் இயேசுவே, அவர் தரும் சமாதானம் பெரியதே. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நம் இயேசு தந்திடுவாரே. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நம் இயேசு தந்திடுவாரே. கும்பாயா கும்பா கும்பா கும்பாயா கும்பா கும்பா கும்பாயா கும்பா கும்பா ஹோய் ஹோய் ஹோய். கும்பாயா கும்பா கும்பா கும்பாயா கும்பா கும்பா கும்பாயா கும்பா கும்பா ஹோய். கும்பாயா கும்பா கும்பா கும்பாயா கும்பா கும்பா கும்பாயா கும்பா கும்பா ஹோய் ஹோய் ஹோய். படைகளிலும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காவலர்களை குறித்து வேறு எச்சரிக்கை பெற்று நகரத்து உலகனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பெரிய ஒன்று பண்ணினான். அதனாலே மூலம் மக்களுக்குள்ளாக பெற்று விசுவாசமா உண்டாகும் வீடுக்கு சுதந்திர ஆதரவாம் கடவுளின் நிலைப்படிக்கை. நீ என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒன்றாயிருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்து உரியவர்களானால் ஆபரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திராலையும் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28-29. 4 கடவுளின் ஆபரகாம் பலிவால் பலி. நாம் பாரம்பரியத்தில் கிறிஸ்தவ மதத்தினாலே தேவ நம்பிக்கை தமிழ் என்று விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8-4.